नमस्ते। विशारद पूर्वाद पेपर फर्स्ट। इनकी 4 अवतरणों की सप्रसंग व्याख्या कीजिए। நம்ம மதியமாக ராஷ்டிரபாஷாலாம் படித்த மாதிரி தான் இந்த வேர்டை கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான ஆன்சரை நம்ம எழுத போகிறோம். महाराज आप तो साधु हैं, सिद्ध पुरुष हैं, कुछ ऐसा नहीं कर सकते हैं कि उनकी रुकी हुई पेंशन मिल जाएगी. மகாராஜா, நீங்கள் வந்து ஒரு முனிவர், சித்த புருஷர், கொஞ்சம் இப்படி நகி கர் சக்தேன், எதுவுமே செய்யாமல் இருக்கிறீங்க. உன்கி ருக்கி ஹுயி பென்ஷன் மில் ஜாயகி, அவருக்கு நிறுத்தியிருந்த பென்ஷன் கிடைக்குமா. प्रसंग ये वाक्य बोलाराम का जीव नामक पाठ से लिए गए हैं. इस पाठ के लेखक हैं श्री हरिशंकर परशाई. यह बोलराम की पत्नी का कथन है. இந்த வரிகள் வந்து போல்ராம் கா ஜீவ் பெயருள்ள பாட் சே லியே கயே, அந்த பாடத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இஸ் பாட் கே லேக்கக், இந்த பாடத்தினுடைய எழுத்தாளர் ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாயி அப்படின்னு தான் இந்த பாடத்தினுடைய எழுத்தாளர். எஹு போல்ராம் கி பத்னி கா கதன் ஹை, இது வந்து போல்ராமுடைய மனைவி சொன்ன வார்த்தைகள். இது யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா நாரதர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த வாக்கியம் வந்து போல்ராம் கி ஜீவ் கதையினுடைய பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தினுடைய எழுத்தாளர் வந்து ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாயி. இதை வந்து போல்ராமுடைய மனைவி சொல்கிறாங்க. வியாக்கியா விளக்கம். बोलराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो जाता है. यमलोक में नारद जी से प्रार्थना की जाती है कि वे बोलराम के जीव का पता लगा दे. नारद जी भूलोक में बोलाराम का घर पहुँचे. वहाँ नारद जी से बोलाराम की पत्नी ने बताया कि उन्हें काफ़ी तौड़ धूप के बाद भी पेंशन नहीं मिली. घर के बर्तन तक बिक गए. अंत में भूख और चिंता में मर गए. बोलाराम की पत्नी नारद से प्रार्थना करती है कि महाराज आप सिद्ध पुरुष हैं, कोई ऐसा काम कीजिए कि अवेला सेना उनकी रुकी पेंशन मिल जाए. इससे बच्चों का पेट कुछ दिन भर जाएगा. इन पतियों से पेंशन से वंचित उस परिवार की दयनीय दशा का पता चलता है. போல்ராமுடைய வாழ்க்கையில் யமதூதுக்கு ஏமாற்றிட்டு காயப் ஹோகயா, மறைஞ்சு போயிடுறாங்க. யமலோகத்தில் நாரத்ஜிசே, நாரத முனிவர்கிட்ட பிரார்த்தனா கி ஜாத்தி ஹை, பிரார்த்தனை செய்கிறாங்க. என்னென்னு, வே போல்ராம் கே ஜீவ் கா பதா லகா தே, போல்ராமுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். நாரத்ஜி பூலோகமே, நாரதர் வந்து பூலோகத்துக்கு வந்து போல்ராம் கா கர் பहुँचे, போல்ராமுடைய வீட்டுக்கு போகிறாரு. வஹா நாரத்ஜி சே, அங்கே வந்து நாரத முனிவர்கிட்ட போல்ராம் கி பத்னி, போல்ராமுடைய மனைவி பத்தாயா கி சொல்கிறாங்க. உன்ஹே காஃபி தௌடு தூப் கே பாத் பி பென்ஷன் நஹி மிலி, நான் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓடுனேன்,
தூப்புக்கே பாத் பி, வெப்பம் எவ்வளோ இருந்தாலும், அதாவது வெயில் அது இதுன்னு பார்க்காம நான் அலைஞ்சேன். பென்ஷன் கிடைக்கவே இல்லை. கர்கே பர்தன் தக்கு, வீட்டில் இருக்கே பாத்திரத்தை கூட பிக்குகையே விற்றுட்டேன். அந்துமே முடிவில் பூக் அவுர் சிந்தாமே மர்கையே, பசியினாலையும் மற்றும் கவலையினாலையும் அவர் இறந்து போயிட்டார். போலாராம், போலாராம் கி பத்னி நாரத் சே, நாரத் போட்டுக்கோங்க, நான் ரா மட்டும்தான் இந்த தவிர, நாரத் சே, நாரத் பிரார்த்தனா கர்த்திகை, பிரார்த்தனை செய்கிறா. மகாராஜ், மகாராஜா, ஆப் சித்த புருஷங்க, இந்த கொஷினவே அப்படியே எழுதுகிறாங்க. நீங்கள் சித்த புருஷர், இந்த மேலே கொடுத்துருக்கத சித்த புருஷன். கோயி ஐசா காம் கீஜியே, ஏதாவது இப்படி ஒரு வேலை செய்யுங்களேன். உன்கி ருக்கி பென்ஷன் மில் ஜாயே, நின்றிருந்த பென்ஷன் கிடைக்கணும். इससे बच्चों का पैड कुछ दिन भर जाएगा, இதனால் குழந்தைங்களோட வயிறு கொஞ்ச நாளுக்கு நிரம்பி இருக்கும். இன் पंक्तियों से प्रश्न से वांछित परिवार को दयनीय दशा को पता चलता है. இப்படி செஞ்சீங்கன்னா இந்த வறுமையாக இருக்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தன்யவாத்.